எக்ஸ்பிரஸ் ரயிலில் கொண்டு செல்லப்பட்ட பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமான 3,99,00,000 ரூபாய் பணம் தாம்பரம் ரயில் நிலையத்தில் பறிமுதல் செய்யப்பட்டது. தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தேர்தல் வரும் 19ஆம் தேதி நடக்க இருக்கும் நிலையில் வாக்காளர்கள் பணம் மற்றும் பரிசு பொருட்களை இலவசமாக கொடுப்பதை தடுக்கும் விதத்தில் தேர்தல் ஆணையம் உத்தரவின் பேரில் பறக்கும் படை அதிகாரிகள் அங்கங்கே வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் தாம்பரம் ரயில் நிலையத்துக்கு வந்த நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலின் ரூபாய் 4 கோடி பணம் கொண்டு செல்வதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அந்த தகவலின்படி தாம்பரம் காவல் உதவி ஆணையர் நெல்சன் மற்றும் தேர்தல் பறக்கும் படையினர் நெல்லை எக்ஸ்பிரஸில் ரயில் சோதனையிட்டனர். அப்போது S7 கோச்சில் 3 நபர்கள் 6 பைகளில் கட்டுக்கட்டாக பணத்தை எடுத்து சென்றது தெரியவந்தது. இதனை அடுத்து 3 நபர்களை கைது செய்த போலீசார் அவர்களை தாம்பரம் காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று விசாரணை நடத்தினர். அப்போது அந்த 3 நபர்களும் நெல்லை பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமான பொர்சிவாக்கத்தில் உள்ள ஃபுல் டைமண்ட் ஓட்டலில் வேலை செய்வதாகவும் இந்த பணம் தேர்தல் செலவுக்காக அவர் எடுத்து வர சொன்னதாகவும் போலீசாரிடம் தெரிவித்தனர். இதனை அடுத்து இது தொடர்பாக காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அதன்படி காவல் இணை ஆணையர் மகேஸ்வரி மற்றும் துணை ஆணையர் பவன் குமார் ரெட்டி ஆகியோர் பணத்தை எடுத்து வந்த சதீஷ், நவீன், பெருமாள் ஆகிய 3 பேரிடம் விசாரணை நடத்தினர். பின்னர் கைப்பற்றப்பட்ட பணத்தை தாம்பரம் தசந்தார் நடராஜன் முன்னிலையில் போலீசார் கருவூலத்தில் ஒப்படைக்கப்பட்டன.